என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் என்றால் அது இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம். வராகி என்று மட்டுமல்ல, எந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதனை அத்தனை சுலபமாக உன்னால் எளிதாக பெற்றுவிட முடியாது. இதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தவறையும் செய்து அதை நீ விட்டுவிட மாட்டாய். அதுபோலத்தான் இன்று வளர்பிறை சஷ்டியினுடைய விடியலில் வாரத்தின் தொடக்க நாளில் என் பிள்ளையை மனமகிழ்ச்சியோடு சந்திக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தை, மனதிற்குள் தெளிவோடு இன்றைய நாளை நீ தொடங்க வேண்டும். குழப்பம் இல்லாத நிலை இன்று உனக்குள் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கான விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதில் எல்லாம் நம்முடைய கவனம் செல்லக்கூடாது. நமக்கு நல்லதை சொல்ல நினைப்பவர்கள் நிச்சயமாக நம் மனதை காயப்படுத்தாமல் அதை தெரிவிப்பார்கள். நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் நம் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று கூட யோசிக்காமல் சொல்லிவிடுவார்கள். அதனால் உன் மனதில் ஏற்படுகின்ற காயங்கள் எல்லாம் உன்னை ரணமாக்கிவிடும். இதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை, உன் மனதை நீயே நோகடித்து விடாதே. தனக்கு நடக்கும் பொழுதுதான் அதன் வலிகளும் வேதனைகளும் என்னவென்று புரிய வரும். அதனால் என் குழந்தை, நீ உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன்னுடைய விருப்பப்படி நடந்ததாக இருக்க வேண்டும். யாரும் கட்டாயப்படுத்தியோ அல்லது யாருடைய எண்ணங்களோ உன் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பது எதற்காக என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். யாரால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி வேதனைப்பட்டாயோ அவர்கள் உன்னை விட்டு தானாகவே ஒதுங்கிச் செல்வார்கள். இதுவெல்லாம் உனக்குள் மனதிற்குள் தெளிவான ஒரு இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம், என்ன வந்தாலும் அதை நாம் சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒரு வாரத்தின் தொடக்க நாளில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உன் மனது எந்த அளவிற்கு தெளிவோடு இருந்தால் அன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் தூக்கி நீ நிறுத்த நினைப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த காயத்தை ஒரு நாள் கொடுத்துவிடும். அதனால் இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. அது உன்னுடைய கைகளில் இருந்துதான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் தேவையில்லாது மற்றவர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் என் குழந்தை, உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக்கொள். என்றென்றும் இந்த சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எண்ணி வருந்தாதே. இன்றைய நாளை நமக்கான நல்ல நாளாக மாற்றிவிட்டோமானால் அதன் பிறகு வருவதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள்ளேயே வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு ஒரு புது அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும்.
ஒவ்வொரு கஷ்டமும் பல போலியான மனிதர்களை உன் கண் முன்னால் நிறுத்தும். இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்குரிய சரியான நேரம் கூடி வரும் பொழுது அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள். கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனையையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நீ நினைத்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நீ அடைய வேண்டும் என்றால், அதற்கு முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் வெளியேற வேண்டும். நமக்கு நடக்காது, நமக்கெல்லாம் எங்கே கிடைக்கப் போகின்றது என்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருக்குமானால், ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பட்சத்தில், என் பிள்ளையே, அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பரவாயில்லை, நமக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டும். இப்பொழுது தட்டிச் சென்றதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்லதை நீ பெற தயாராகி கொண்டிருக்கின்றாய். நமக்கு கடைசியில் என்ன கிடைக்குமோ அதுதான் நமக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அனைத்தும் உன் வசமாக மாறும். இந்த வாழ்க்கை அத்தனையையும் உன் கைகளில் கொடுக்கும். நல்லதை நடத்தி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை, முழுமையான மனநிறைவை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அடுத்தவர்களை பார்த்து ஒரு நாளும் ஏக்கம் கொள்ளாதே. அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் அதுபோல நாமும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கிடைத்த விஷயம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு நாளும் என் பிள்ளை அதற்காக உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் செய்ய முயற்சிகளை செய்யாதே. எது நடந்தாலும் என்ன வந்தாலும் என் குழந்தை, உனக்கான தனித்துவத்தோடு நீ எப்படி உன்னை வெளிப்படுத்த நினைக்கின்றாயோ அப்படி உன்னை வெளிப்படுத்தி உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது, நல்ல வேளை நாம் அவர்களைப் போல செய்யவில்லை என்று எண்ணி அன்று நீ பெருமைப்படுவாய். என் பிள்ளையே, அடுத்தவர்களைப் போல பிரதிபலிப்பதல்ல உன் வாழ்க்கை. நீ உன்னைப் போல இருக்க வேண்டும். நீ நீயாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை மற்றவர்கள் உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது. வாழ்ந்தால் உன்னைப் போல வாழ வேண்டும் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு விடியலையும் தொடங்க வேண்டும். கெட்ட பெயர் என்பது நீயாக ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு சொந்தம். மற்றவர்கள் வேண்டும் என்றே அதை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தால் அது உனக்கு சொந்தமான விஷயம் கிடையாது. அது எப்படி வந்ததோ அப்படியே மறைந்து போகும். உன்னுடைய உண்மையான குணம் தெரிய வரும் பொழுது தானாகவே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அது உனக்கான சந்தோஷத்தை தொடர்புபடுத்தி உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எது வந்தாலும் சரி, உனக்கான நல்லதை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். நல்ல நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக பெற்று கொடுக்கின்றேன். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனையையும் உன் கைகளில் தருவேன். நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்கு. உனக்கு வெற்றி உறுதி என்பதனை மறந்து விடாதே. என்ன வந்தாலும் அதை தூசு போல தட்டிவிட்டு எதையும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வெற்றி நடை போடு. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.